வெல்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படின்றனால இன்னைக்கு மார்க்கெட் லீவு. ஸோ இன்னைக்கு எந்த ட்ரேடும் நடக்கல. அதுக்கு முன்னாடி நாள் நடந்த பியரிஷ் கண்டினியூஷன் தான் வந்து நான் இப்போ பார்த்துட்ருக்கோம். சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த 24665 இந்த லெவலுக்கு வந்து மேபி ரிவர்ஸ் ஆகலாம். ஓகேவா? இந்த லெவலுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகலாம். இல்லை அப்படின்னா இந்த லெவலுக்கு வந்து இதை பிரேக் பண்ணி இந்த சப்போர்ட்டை எடுத்து ஒரு கன்சால்டேஷனுக்குள்ளே போகலாம். இல்லை அப்படின்னா இப்போதைக்கு வந்து ட்ரம்ப் டேரிஃப் வந்து போயிட்டுருக்கு. அவங்க வந்து இப்போதைக்கு டெக்ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் டெக்ஸ்டைல் குட்ஸ் எல்லாத்தையும் வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து கிடச்சிது. ஸோ சப்போஸ் நாளைக்கு அது மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா 24,600 கிராஸ் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இந்த 3 பாசிபிலிட்டிஸ் தான் நாளைக்கு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ வால்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்து ட்ரேட் எடுங்க. நான் சொல்கிறது வந்து எஜுகேஷன் பர்பஸ் தான். உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. நான் வந்து உங்களை வந்து ஸ்டாக் வாங்க வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த வகையிலையும் சொல்லலை. இது வந்து எஜுகேஷன் பர்பஸ் தான். பட் நாளைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24665 246, அதாவது 24,600 to 24,650 வரைக்கும் இருக்கிற லெவல்ஸ் வந்து இம்பார்ட்டண்டான லெவல். அதை விட்டால் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24,760 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதை விட்டால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,817. சப்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டுக்கு இப்போ இங்கே இருக்க ப்ரைஸ் வந்து இங்கே இருக்கிறனால இதுக்கான சப்போர்ட் எதுன்னா ப்ரீவியஸாக இந்த இடத்துட்ட க்ளோஸ் ஆச்சு இல்லையா, இதுவும் அதை விட்டால் அடுத்த சப்போர்ட் இது, அதுவும் விட்டால் அதுக்கு அடுத்த சப்போர்ட் இங்கே. ஓகேவா? ஓகே ட்ரேடர்ஸ், தேங்க்யூ.